அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்துருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், யாரிடமும் எந்த ஒரு காரியத்திற்கும் கையேந்தாமலும் யாரிடமும் எந்த ஒரு காரியத்திற்கும் எதிர்பார்ப்பு இல்லாமையும் அமைதியான வாழ்க்கையும் அழகான ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, பேராபத்துக்கள் நீங்க ஹஸ்பன் அல்லாஹு வனீமில் வக்கீல். இதன் அர்த்தம், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் சிறந்த பாதுகாவனாகவும் இருக்கிறான். துன்பத்தில் சிக்கிக்கொண்டவர்கள், ஆபத்தில் அகப்பட்டு கொள்பவர்கள் இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டால், அல்லாஹ் நாடினால் துன்பங்களும் ஆபத்துகளும் நீங்கிவிடும். இன்னொரு ஆயத், அன்னி மசனி ஜுர்ரு வ அந்த அரஹமு ராஹிமீன். அன்னி மசனி ஜுர்ரு வ அந்த அரஹமு ராஹிமீன். இதன் அர்த்தம், நிச்சயமாக துன்பம் என்னை பிடித்து கொண்டது, நீயோ கிருபையாளருக்கெல்லாம் மகா கிருபையாளன். இந்த ஆயத்தை ஓதினாலும் அல்லாஹ் நாடினால் ஆபத்துக்கள் துன்பங்கள் நீங்கும். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் பூமியை படைத்த போது அது நடுங்க ஆரம்பித்தது. அல்லாஹ் மலைகளை படைத்து பூமி ஆடாமல் நிலைநிறுத்தினான். மலைகளின் பலத்தை கண்டு வானவர்கள் வியப்புற்று, எங்கள் இறைவனே, நீ படைத்தவற்றுள் இந்த மலைகளை விட பலமானது ஏதும் உண்டா என்று வினவினர். அதற்கு அல்லாஹ், ஆம், இரும்பு என்றான். இறைவனே, இரும்பை விட பலமானது ஏதேனும் உண்டா என்று மீண்டும் கேட்டார்கள். ஆம், உண்டு, அது நெருப்பு என்று அல்லாஹ் கூறினான். இந்த நெருப்பை விட பலமானது ஏதேனும் உண்டா என்று கேட்டபோது, ஆம், அது தண்ணீர் என்று கூறினான். இந்த தண்ணீரை விட பலமானது உண்டா என்று கேட்டதற்கு, ஆம், அது காற்று என்று அல்லாஹ் கூறினான். இந்த பலமான காற்றை விட பலமானது உண்டா என்று கேட்டபோது, ஆம், உண்டு, அது ஆதமுடைய மகனானவன் தன் இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் கொடுக்கும் தர்மமாகும் என்று அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரஸியல்லாஹு அன்ஹு. நூல் திரிமிதி 3369. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம் அனைவரின் ஹலாலான துஆக்களும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.